Yeah. Hi guys. So இந்த வீடியோவில் நான் இதை பற்றி கதைக்க போகிறேன்னு சொன்னால் நான் என் எஸ்பிடி நீ ஸ்லீவ் யூஸ் பண்ணேன். நான் முதல் இன்சர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மெட்ட இன்சர் மாதிரி தான் மெட்ட ஸ்டிஃபான் நீ ஸ்லீவ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் இல்லை. இருக்கிறதில்ல இன்சர் வந்து இன்னும் டைட்டும் இன்னும் சரியான திக்னஸ் கூட, அதை நான் எடுத்திருந்தேன்னா நான் அது பாவிக்கிற சரியான கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் சரியான ஹார்டாக இருக்கும். அதை நாங்கள் போடுறது சரி, அதை கலட்டுறது சரி சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க தொடங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அது ஈஸியாக டேமேஜ் ஆக சந்தர்ப்பம் இருக்குது. இரண்டு சொன்னால் அது சரியான டைட், ஸ்டிஃபான நீஸ்லிஃபினுடைய மடிகிறது, அதெல்லாம் சரியாக அதை பழுதாக்க வலிக்கிட்டு, அதால் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு நான் இப்போ பாவிக்கிற நீஸ்லீஃப். ஸோ இது மட்டுப்பதுங்கிறக்கேன்னு சொன்னால் நாங்கள் பாவிச்சுட்டு அதே பக்கத்தில் வச்சா வேர்த்திறக்கும், ஸ்வெட்டாக இருக்கும். அதால் வந்து இது கொஞ்சம் பேடான ஸ்மெல்ல வரைக்கும். அதனால் நான் மெட்டஸ் ஆகிட்ட இருந்தேன். இது ஸ்பீடி என்று நான் நினைக்கிறேன் 3 வருஷமாக நான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். இது நல்லா இருக்கு. வித்தியாசம் என்ன சொன்னேன், மின்சருக்கும் இருக்குது. மின்சர் வந்து சில இடத்துல வந்து அந்த ஃபிட்டாக இருக்கும், அந்த அது வந்து பொருந்தும். ஆனால் இப்போ இது வந்து லாஸ்டிக், இந்த இது வந்து ஃபுல்லாக கம்ப்ரெஸ் ஆகும். அதாவது இப்போ நாங்கள் இது எங்கெங்கெல்லாம் அந்த காலில் இருக்குதோ அங்கெல்லாம் கம்ப்ரெஸ் ஆகும். அதால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதோட கலட்டுறது போகிறது சரியான ஈஸி. இன்சரெல்லாம் நான் போட்டு 2-3 பேர் ட்ரை பண்ணி கூட கலட்டி இருக்கிறேன். 4 பேர் மேக்ஸிமம் ஒரு நிசிலீஃப் ஒரு ஆள் கலட்டினா மற்றது வந்து நான் கலட்டுறது சரியான கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இது ஃப்ரெண்ட்லி. ஸோ நாங்கள் தனியாக போடலாம், தனியாக தனிக்கலாம், ப்ராக்டிஸுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட என்ன சொன்னால் நாங்கள் ஹார்டான ஒரு நிசிலிவை சூஸ் பண்ணிக்க அதை போடுறாக்கோ சரி, அதை கட்டுறது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். மற்ற அதோட பிடிச்ச டைமில் அதை போடுறதுக்கு நிறைய நேரம் முதல் கொஞ்சம் டைமிங் ஒரு அரை மணித்தாலும் ஒரு 40 நிமிஷம் முந்து கொஞ்சம் பிந்தி பார்க்கலாம். அதால் வந்து நாங்கள் முதலே இதை போட்டுக்கொண்டு கேட்க ஹாஃப் வந்து சரியாக டைட் ஆகிடும். அதால் வந்து பிளட் வந்து சர்க்குலேஷன் கொஞ்சம் பிரச்சனையாக கேட்க அது கிராம்ப் ஃபீல் சமயம் பெற பார்த்துருக்கேன் எனக்கு. அதால் வந்து அதை நான் ஸ்டிஃப்னி ஸ்லீவை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். இது அப்படி இல்லை, எவ்வளோ நேரம் போட்டிருக்கலாம். நான் கலெக்டர் மீசி போடுறத மீசி மற்றது பாவிக்கலாம், மடித்து கிடிச்சோ. அது வந்து ஸ்டிஃபானி ஸ்லீவ் எப்படி ரவுண்டாக தான் வச்சுருக்கோம். இது அப்படி இல்லை, பேக்கில் நார்மலாக அப்படி மடித்து வச்சா அது இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ நான் பாவிக்க போகிறது கடைசியாக வந்து நம்ம யூஸ் பண்ணே இல்லை. ஸோ ஆனால் இப்போ பெருசாக தேவைப்படையில்லை. நான் ஊரில் நிற்கிற வழியை, ஆனால் கொழும்பு போனால் ஹெவி செஷன் போட வழிக்கிட்டால் இது கட்டாயம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் அந்த பிஆர் இனி ஃப்யூச்சரில் வர இந்த பெஸ்ட் முழுக்க இந்த ஸ்லிப்பில் இருந்தால் வரும். அண்ட் இதில் நான் செய்த பிஆர் வந்து என் பெஸ்ட் வந்து 330. நான் இன்சரம் 325 330. நான் இன்னொரு விஷயத்தை நான் விலை கொண்டான், நீஸ்லீஃபை விட எங்களோட மைண்டுக்கு நிறைய பவர் இருக்குன்றது. இன்சரம் நிறைய பேர் சில எக்யூப்மெண்ட்ஸில் வந்து அப்படியே ஃபிக்ஸ்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, எல்லாத்தையும் விட மைண்ட் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் நாங்கள் நல்ல ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணால் இதை விட
எந்த எக்யூப்மெண்ட் முக்கியம் இல்லை. ஸோ எங்களோட மைண்ட் தான் முக்கியம். இதெல்லாம் நீ பார்ப்போம் எவ்வளோ. இது வந்து எக்ஸல். இது எக்ஸல்லாம் இதுக்கு முதல் யூஸ் பண்ண வந்து டபுள் எக்ஸல். அது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. எக்ஸல் அதுக்கு பிறகு ஒரு ப்ளூ கலரில் வந்து எஸ்பிடி நிஸ்லீஃப் வச்சு அதை வாங்கினேன். அது லார்ஜ். அது சரியான டைட். நான் ஒரு மடத்தரமாக வேலை பார்த்தேன். நான் இன்னும் டைட்டாக இருந்தால் இன்னும் இல்லை. அது அப்போ போடே காஞ்சி வச்சுனா ஐயோ ஒரு முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டேன். அதனால் இந்த முறை இதையே சேம் சைஸே நான் பாவிக்கிறதே நான் வாங்கியிருக்கிறேன். சொன்னால் இப்போ சில பாட்காஸ்ட்டில் பார்த்தேன்னு சில பேர் சொன்னாங்க இப்போ நாங்கள் பாவிக்கிறத விட ஒரு சைஸ் கூடவே வாங்கினா காம்படிஷனில் பாவிச்சா அது இன்னும் ஒரு 5 to 10 கிலோஸ் எங்களுக்கு கூட தரும்னு சொல்லி. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன சொன்னால் அந்த போடுற கலெக்டரை எனர்ஜியை நான் அந்த கேம்ஸுக்கு போட்டேன்னா இன்னும் அதில் 10 இல்லை ஒரு 15 கிலோ கொடுத்துருக்கலாம். அதோட டென்ஷன் இருக்காது. இது சேம் சைஸ் தான். என்ன சொன்னால் இப்போ பாதிக்கு கொஞ்சம் லூஸாக தன்மை வேறு மேடு சொன்னது லாஸ்டிக்ஸ். அதனால் வந்து நீங்கள் இப்போ காம்படிஷனை கண்டு ஒரு ஃபுல் கிட் வச்சுருக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதே சைஸில் வாங்குது. காம்படிஷன் மட்டும் அதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸுக்கு நார்மலானதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இதில் நான் பிஆர் பசங்க தெரியாது இந்த பெஸ்ட் கட்டாயம் செய்யணும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். இதில் மெட்டீரியல் கொஞ்சம் வித்தியாசம். இது சாஃப்ட் நல்ல ஹார்ட். இது வந்து லைக் சாக்ஸ் கொஞ்சம் லாஸ்டிக் ஸ்பாஞ்ச் மாதிரி. இது கொஞ்சம் நைலோனோட சேர்ந்தது. இது அடுத்த வந்த வேர்ஷன் சொன்னால் இப்போ நீஸ்லி ஃபண்ட் வரைக்கும் எல்லாம் சூஸ் பண்ணுற வந்து இன்சராக இருக்கட்டும், வேறு பிராண்ட் டைட்டன்கிட்ட இருக்குது, ஹன்ஸோட இருக்குது. ஸோ வேறு எல்லாம் அதை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் இது ஓகே. என்ன பெரிய ஒரு எனக்கு அது எக்ஸாம்பிளாக இருக்கிற வந்து எந்த கேட்டகரியில் ஒரு சாம்பியன் ஹீசஸ் ஒரு சேம் எஸ்பிடி நீஸ்லீவ். ஆனால் இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹியூமனில் மேக்ஸிமம் அதுதான். இன்னும் ஸ்டிஃப் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதோட இது போடுறது இதான இது ஹாஃபுக்கான 22 இன்ச். ஆனால் இல்லை இந்த கை ஃபோராக போவதில்லை. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. இது போட வந்துடும். ஓகே, தேங்க்யூ. முழுசாக பார்த்துருந்தேன். வேறு பவர் லிஃப்டிங்கோ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸோ இல்லாட்டி புக் சம்மந்தமாகவோ இல்லாட்டி ஏதாவது ரிலேட்டாக கேட்குறேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறேன்னு தெரியல. ஸோ அதை பற்றி பேசலாம். நன்றி.